அக்ஷய லக்னத்தில் உங்களுக்கு எந்த காலகட்டத்தில் பிஸ்னஸ் சரியாக இருக்கும், எந்த காலகட்டத்தில் பிஸ்னஸ் பண்ண முடியாது அப்படிங்கிறத சொல்லுவோம். ஆனால் கிடைச்ச வேலையை நம்ம நிரந்தரமாக தக்க வச்சுக்கணுமா, அந்த 10ஆம் பாவக கிரகம்ங்கிறது தொழில் ஸ்தானம். அந்த தொழில் ஸ்தானத்துக்கு ஒரு கிரகம்ங்கிறது இருக்கும். அந்த கிரகத்தை வணங்கினால், அந்த தெய்வத்தை வணங்கினால் நம்மளுடைய அந்த வேலைங்கிறது நமக்கு நிரந்தரமாக அமையக்கூடிய ஒரு தன்மைங்கிறது இருக்கும். எப்போதுமே எல்லாருக்கும் ஒன்று போல் இருக்குமானா இருக்காது. எந்த இடத்துல இருக்கீங்களோ அந்த குறிப்பிட்ட கால அளவுகள் மட்டும் அவங்களுக்கு அதில் பிரச்சனைகள் இருந்தாலும் அது சமாளிக்கக்கூடிய ஒரு நிலைங்கிறது அந்த கடவுள் கொடுப்பாரானா கண்டிப்பாக கொடுப்பார். அப்படிங்கிறதுல எந்த மாற்றமும் கிடையாது. இப்போ ஒருத்தங்களுக்கு மேஷ லக்னம் அக்ஷய லக்னமாக இருக்குது, 10ஆம் பாவக தொழில் ஸ்தானம். அவர் எந்த கிரகத்தை வணங்கினால் அப்படின்னா ஐயப்பன் வழிபாடுங்கிறது பண்ணலாம், சாஸ்தா வழிபாடுங்கிறது பண்ணலாம். இவங்க அதில் பண்ண இவங்களுக்குள்ள மாற்றம் வருமானா கண்டிப்பாக மாற்றங்கிறது இருக்கும். அதே மாதிரி இவங்க நிலையான அந்த வேலையிலையும் சரி தொழிலும் சரி, தொழில் அமைப்பு அவர்களுடைய ஜாதகப்படி சரியாக இருந்தது அப்படின்னா அந்த தொழில் முன்னேற்றுவதற்குண்டான அமைப்புங்கிறது இந்த கிரகத்திற்கு இந்த கடவுளுக்கு இருக்குமானா கண்டிப்பாக இருக்கும். ஐயனார் வழிபாடு இல்லைன்னா சாஸ்தா வழிபாடு இவங்களுக்கு மிக சிறந்த அமைப்பாக இருக்கும் அப்படிங்கிறத சொல்லிக்கலாம்.